என் தாய்மாமனுக்கு அவருடைய தாய்மாமனுடைய மகனுடைய மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வேங்கைக்கொடி வேந்தன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறோம். விரைவில் வேங்கை கொடியை வெற்றி கொடியாக்கணும். அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உலகத் தமிழர்கள் முழுக்க சட்டமன்றத்திலிருந்து உங்களுடைய குரல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தங்கையாக நான் இயற்கையை வேண்டுகிறேன். உறுதியாக இயற்கை என் கோரிக்கையை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். தமிழின விடுதலைக்காக மீட்சிக்காக தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கையளித்த கடமையோட இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுற தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிறந்ததற்கு நன்றி. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அன்பு தங்கை பாதுகாப்பு பசறை வானதியின் இனிய அகவை தின மூப்பு நல்வாழ்த்துக்கள் அண்ணா. இன்று போல் என்றும் தமிழ் போல் வாழ்க அண்ணா. கண்டிப்பாக தமிழை சுகமாக வாழுவான். அவர் ஒரு நீடோடி வாழணும். வாழ்த்துக்கள். அவர் பிறந்த நாளாக சிறப்பான வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை சார்பாக சொல்கிறேன். அவர் கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு தேவை, நிறைய சேவை செய்ய தேவை சார். அவ்வளோதானே சார்? கண்டிப்பாக வாழ்த்த வயதில்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சனால நம்ம சொல்கிறோம். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தது தமிழ் குடிகளும் தமிழ் மொழியும் தான். வெளிநாட்டவரும் தங்களுடைய ஆராய்ச்சியில் சொல்கிற விஷயம் என்னன்னா, இறுதியில் அவங்க யார் மூத்த குடி அப்படின்னு ஆராயிறாங்க. ஆராய்ச்சி முடிவில் பல வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது மூத்த குடி தமிழ் குடி, மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உலகம் முழுமைக்கு பரவி வாழ்ந்தது போல் தமிழ் போல் அண்ணன் வாழணும்னு வாழ்த்துறேன். எப்படின்னா தமிழ் எப்படி உலகம் முழுமைக்கு பரவிச்சோ அதே மாதிரி அண்ணனுடைய கருத்துகளும் அண்ணனுடைய மேடை பேச்சுக்களும் அண்ணனுடைய ஒவ்வொரு சொல்லாடல்களும் இன்றைக்கி உலகம் முழுமைக்கும் ரோல் ஆகிறத கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தமிழ் போல் வாழ்க, தமிழ் போல் வாழ்கன்னு நான் வாழ்த்துறேன். நவம்பர் 8ஆம் தேதி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் அப்படிங்கிறது சாதாரண பிறந்தநாள் அல்ல. எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு தத்து கொடுத்த ஒரு பிள்ளை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்களோட பிறந்தநாளில் நாங்கள் கலந்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக 2 நாளைக்கு முன்னக்கூட்டியே நாங்கள் வந்துட்டோம் சென்னைக்கு. இந்த பிறந்த நாளில் மென்மேலும் அவர் சீரும் சிறப்புமாக வளர்ந்து எங்களை வழிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார அவரை வாழ்த்துகின்றோம். தமிழினத்தில் ஒரு புது 2009 இலங்கையில் அடித்து முடிச்சிட்டோம், தமிழை அழிஞ்சிச்சு, தமிழினம் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப இன்னும் இனமானம் இருக்குது, சூடு சுரணோட தமிழன் இருக்கும்னு எழுந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் ஒரு பெரும் எழுச்சி அதை நோக்கி நகர்றதுக்கு காரணமே இந்த திராவிட சாக்கடைகள் மத்தியில் இன்னும் புதைந்து கிடந்த நம்ம மக்களை இன்னும் இழுத்துட்டு வராரு. ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கிறாரு. இது இந்தியா, தமிழ்நாடு, உலகத்துக்குன்னு இல்லை, அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியலை உலகளாவி எடுக்கிறாரு. அதனால் ஒரு பன்னாட்டு தலைவன் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஆரூர் அண்ணன், இது எனக்கே பிறந்தநாள் சொல்ற மாதிரி, எங்கள் தேசிய தலைவரின் ஒற்றை தம்பி, ஒற்றை நம்பிக்கை, பெருமாவீரன் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களின் நல்லாசியுடன் எங்கள் அண்ணன் அனைத்து காரியத்திலும் வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்வார். இந்த இனத்தையும் இந்த மக்களையும் வழிநடத்துவார். எங்கள் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் அரசியல் புனிதமானது, இந்த உலகை இயக்கிறது 2 இயல் தான், ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல் என்று எங்களுக்கு கற்பித்து அந்த அரசியலை நல்லவர்கள் ஆள வேண்டும் அப்படி என்பதை உணர்த்தி எங்களிடம் அரசியல் அறிவியை ஊட்டிய எங்கள் அரசியல் ஆசான் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நவம்பர் 8ஆம் தேதி பிறந்த நாள். 8 கோடி தமிழர்களின் எதிர்பார்ப்பாகவும் அரசியல் ஆளுமையாகவும் திகழ்கின்ற எங்கள் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் ஆளுங்கட்சியாகவும் தமிழர்களின் இழந்த உரிமையையும் இருக்கும் உரிமையை காப்பதற்கும் அவர் நலமோடும் வளமோடும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். அண்ணனை வணங்குகின்றேன். மணப்பாறை சட்டமன்ற தொகுதி நான் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அன்பு அண்ணன் ஆருயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மனமார்ந்த அகவை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுக்கு பிறந்தநாள் வருது, நவம்பர் 8ஆம் தேதி பிறந்தநாள். அவருக்கு நான் நேரிலே வாழ்த்து சொல்லி போகலான்னு இருக்கேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய இந்த வரப்போகிற பிறந்தநாள் இந்த ஆண்டு அவருக்கு மிக மகிழ்ச்சியான ஆண்டாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோசனமான ஒரு ஆண்டாகவும் இருக்கணும்னு அண்ணனை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப உங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. கடவுள் உங்களை நீண்ட ஆயுளுடன் நீண்ட ஆயுளை கொடுக்கணும். நாங்கள் கடவுள்கிட்ட நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். தினம் நாங்கள் இப்போ எங்கள் குடும்பத்தை பற்றி வேண்டிக்கிறோம் இல்லையோ, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கோம்.
பல்லாண்டு 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 வாழ்க என்னை வாழ்த்துறேன். நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உலகின் மூத்த இனமான தமிழர் என்கிற தேசிய இனம் 2 தாய்நிலங்களை கொண்டது. ஒன்று தமிழகம், இன்னொன்று தமிழீழம். எம்முடைய தமிழீழம் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலை சந்தித்து இனி எம்முடைய இனம் எழவே முடியாது என்கிற ஒரு சூழல் நோக்கி தள்ளப்பட்ட காலகட்டத்தில் அத்தனை அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து நின்று எம் இனம் வீழ்ந்து போகவில்லை, எம் இனம் எழுந்து வருகிறது. இது எழுச்சிக்கான முயற்சி. நாம் வீழ்வதெல்லாம் அழுவதற்காக அல்ல, மீண்டு எழுவதற்காக என்று எம்மை உற்சாகமூட்டி ஒரு இனத்தின் வழிகாட்டியாக எமது தமிழினத்திற்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்களோ, யாரெல்லாம் துரோகிகளாக இருந்தார்களோ, யாரெல்லாம் எம் இனத்தை வீழ்த்த முயன்றார்களோ, யாரெல்லாம் எம் இனத்தை வீழ்த்த முயற்சித்து கொண்டிருக்கிறார்களோ, எம் இனத்திற்கு சூழ்ந்திருந்த பேர் அவலத்தை பெரும் இருளை விலக்கி எமக்கு வழிகாட்டியாக, எமது இனத்தின் பேர் அரணாக, எமது இனத்தின் மீட்பராக விளங்கி கொண்டு எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எம் அன்பு நிறைந்த மகிழ்ச்சியுடன் கூடிய தழுவிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் ஒப்பற்ற மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்கள் நீடூடி வாழ வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும், பெருவாழ்வு வாழ வேண்டும், மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், மிகுந்த உற்சாகத்தோடு வாழ வேண்டும். குறுகிய காலத்தில் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்களை செயல் வடிவமாக்கி எமது இனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகைகளிடமிருந்து மீட்டு உங்கள் காலடியில் கொண்டு சேர்ப்போம். அந்த உறுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம், உறுதியாக பாடுபடுவோம். உங்கள் இலக்கும் உங்களுடைய லட்சியமும் நமது லட்சியமும் நமது இனத்தையும் மீட்பதற்காக உறுதியாக களமாடுவோம். நம்பிக்கையோடு இருங்கள் அண்ணா. நன்றி, வாழ்த்து. அப்புறம் அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணன் நீண்ட காலமாக இந்த நம்ம மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தூக்கமின்றி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு கொண்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஆயுள் நீண்ட காலம் இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய பாஸ்போர்ட் சீக்கிரம் கிடச்சி உலக மக்களையெல்லாம் சந்தித்து அங்கேயும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும். இதான் என்னுடைய அண்ணனுடைய பிறந்தநாளில் என்னுடைய வேண்டுகோள். என் ஆறுயிர் அண்ணனுக்கு என்றென்றும் உங்கள் தம்பிகள் உடன் இருப்போம். உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வளமுடன் நலமுடன் நீடூடி பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி அண்ணனுக்கு தம்பியினுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக எதிர்பாராமல் அவருக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம்.